விலை உயர்வை பற்றி இவ்வளோ பேசுகிற நம்ம வெள்ளியோடைய விலை உயர்வை பற்றி ஏன் அதிகமாக பேசுறது இல்லை? லாஸ்ட் 2 இயர்ஸில் தங்கத்தை விட வெள்ளியில் தான் அதிகமான லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும், இல்லைனா நஷ்டம்தான். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் தங்கத்தோடைய விலை 2500 ரூபா, இதுவே வெள்ளியோடைய விலை 40 ரூபா. இப்போ 10 வருஷம் கழிச்சு 1 கிராம் தங்கத்தோடைய விலை 9000 ரூபா, இதுவே வெள்ளியோடைய விலை 111 ரூபா. இப்போ தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்தோடைய விலை உயர்வுமே ஒரே மாதிரி தானே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது தங்கத்தை விட வெள்ளியோடைய விலை உயர்வு அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சில ஃபினான்ஷியல் எக்ஸ்போர்ட்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த வெள்ளிக்கான டிமாண்ட் ரொம்பவுமே அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், 5G, மெடிக்கல் டூல்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் வெள்ளிக்கான தேவை அதிகரிக்க போகுது. அது மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கு டிமாண்ட் வரும்போது அதுக்கான விலை உயர்வுமே அதிகரிக்கும். பட் லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தங்கத்தோடைய விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கட்டும் இறக்கமாக இருக்கட்டும் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் வெள்ளியோடைய விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கட்டும் இறக்கமாக இருக்கட்டும் ஸ்டேபிளாக கிடையாது. ஏறினா ஒரேடியாக ஏறுறதும் இறங்கினா ஒரேடியாக இறங்குறதும் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு லாபமும் தரலாம் நஷ்டமும் தரலாம். ஆனால் வெள்ளியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம லாபத்தை பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்தில் தங்கத்தில் 2000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2000 ரூபாயும் ஒரேடியாக தங்கத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். 2000 ரூபாயில் 1600 ரூபா தங்கத்திலையும் 400 ரூபா வெள்ளிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த வெள்ளியோடைய விலை உயர்வு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் ஏறும் எப்போ வேணாலும் குறையும், நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது எப்போயா இருந்தாலும் நமக்கு சேஃபாக தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் 50000 ரூபாய்க்கு இப்போ வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய விலை 75000 ரூபாய் வந்ததுக்கப்புறமா நம்ம விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். 75000 ரூபாய் வந்ததுக்கப்புறமாவும் விற்காமல் இல்லை இன்னும் விலை உயரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 40000 வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதில் நீங்கள் விற்றா உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை விட அது உயரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் அதை உயரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத அப்போ நீங்கள் விற்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மூணாவது, ருபீஸ் காஸ்ட் ஆவரேஜ். இந்த வெள்ளியோடைய விலை அப்படிங்கிறது தினமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஏறுறதும் இறங்குறதுமா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரேடியாக வெள்ளியை 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்காமல் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த தங்க நகை சீட்டுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் போது அதோடைய விலை உயர்ந்திருக்கிறப்பையும் நம்ம வாங்கியிருப்போம், கம்மியாக இருக்கிறப்பையும் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுத்துலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தங்கத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சில்வர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்படி இல்லாமல் இப்போ தங்கத்தில் கொஞ்சம் சில்வரில் கொஞ்சம் எஸ்ஐபி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி மாறி மாறி நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன்று ஏறினாலும் ஒன்று ஏறும். ஸோ அதை வச்சு நமக்கான லாபம் அப்படிங்கிறத நம்ம நல்லபடியாக பார்க்கலாம். குறிப்பா இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்க சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு பெருசா நஷ்டத்தை தராது. இதையும் தாண்டி நீங்க சில்வர்ல எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சில்வர் ETF-ஆவும் வாங்கலாம், அப்படி இல்லைனா டிஜிட்டல் சில்வராகவும் வாங்கலாம், அப்படி இல்லைனா பிசிக்கல் சில்வராகவும் வாங்கலாம். உங்க கையில தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நகையா நீங்க சில்வரை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி, அதாச்சும் வாங்கும் போது இந்த செய்கூலி சேதாரமா இருக்கட்டும், விற்கும் போது ரீசேல்
வேல்யூவாக இருக்கட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது முழுக்க முழுக்க நஷ்டமாக தான் போய் முடியும். அப்படி இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பாராவும் காயினாவும் வாங்குறது நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக தரும். இப்படி சில்வரை வாங்கும்போது 99.9% அளவுக்கு அது பியூரிட்டியாக இருக்கா, அது நல்ல கடையா, நம்ம ரிட்டர்ன் போடும்போது எந்த வேல்யூவில் எடுப்பாங்க, அதாச்சும் அன்னைக்கான மார்க்கெட் ரேட்லேயே எடுத்துப்பாங்களா, பில்லெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி நீங்கள் அவசர ஆபத்துக்கு உடனே எடுத்துகிட்டு போய் விற்றுருவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு பெருசாக லாபத்தை தரவே தராது. பிகாஸ் நீங்கள் அதை அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அதோடைய விலை உயர்ந்திருக்கா இல்லைனா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணாமலே எடுத்துகிட்டு போய் விற்றுருவீங்க. அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நஷ்டத்தை மட்டும்தான் தருமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விலை உயர்ந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். பொருள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு லாபத்தை தான் தரும். அதையும் தாண்டி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை குறையுதுன்னா ஐயோ இனிமேல் ஒரேடியாக விலை குறைஞ்சிரும் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அதை எடுத்துகிட்டு போய் விற்றுடுறாங்க. அதே மாதிரி தான் தங்கத்துலேயுமே சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலை உயருதுன்னா ஐயோ இதுக்கப்புறமா விட்டால் இன்னும் தங்கத்துடைய விலை உயரும், நம்ம இப்பயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி தங்கத்தை வாங்குறது. ஆனால் அதோடைய விலை குறையும் போது அதை பெருசாக யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ உங்களுடைய தேவைகள்லாம் போக உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் நிற்குதோ அதை எடுத்துகிட்டு போய் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் அதோடைய விலை எப்போ குறையுதோ அப்போ நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம தங்கத்தை வாங்கும் போது அதை பற்றி நிறைய விசாரிச்சுட்டு நம்ம தங்கத்தை வாங்குகிறோம். தங்கத்தை எப்போ விற்றா நமக்கு லாபம் தரும், அது 916 இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம தங்கத்தை வாங்குகிறோம். பட் சில்வரை அப்படி வாங்குறது கிடையாது. சில்வர்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சில்வர்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் மணி இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.